நண்பன்னு நம்பிதானே குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரு. குழந்தையின் கழுத்தில் இருந்து தங்கச் சங்கிலியை கழற்றி அபகரிக்கும் உற்ற நண்பர். நம்பி குழந்தையை ஒப்படைத்து சென்ற தந்தைக்கு அதிர்ச்சி. காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி ஜீவா நகர் பகுதியை சேர்ந்த பரிதி விமல். இவர் தனது 2 வயது மகள் மற்றும் தனது நண்பர் பாலகிருஷ்ணனோடு தனது மோட்டார் சைக்கிளில் அங்குள்ள கடை வீதிக்கு செல்கிறார். அப்போது பாதி வழியில் பெட்ரோல் தீர்ந்துவிட தனது மகளை நண்பரிடம் ஒப்படைத்துவிட்டு பெட்ரோல் வாங்கிவிட்டு மீண்டும் வந்து பார்த்தபோது தனது மகளின் கழுத்தில் கிடந்த தங்கச் சங்கிலியை காணவில்லை. அந்த நண்பரிடம் எங்கே தங்கச் சங்கிலி குழந்தையின் கழுத்தில் கிடந்ததே என கேட்டபோது அவரும் தெரியாதது போல அதிர்ச்சி அடைந்து விழித்திருக்கிறார். வழியில் எங்கோ விழுந்திருக்குமோ என விசாரித்துக் கொண்டே தேடிக்கொண்டே பதறிக்கொண்டு அந்த தந்தை செல்கிறார். பல இடங்களில் தேடியும் விசாரித்தும் அந்த நகை காணவில்லை. இருந்தாலும் நண்பரின் மீது அவருக்கு நம்பிக்கை. இது குறித்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்படுகிறது. வேறு யாரேனும் நல்லவர்கள் கீழே கிடக்கும் செயினை எடுத்து வந்து கொடுத்து விட மாட்டார்களா என்ற வகையில் புகார் கொடுக்கப்பட இருசக்கர வாகனத்தில் இவர்கள் வந்து கொண்டிருந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவிகள் காவல்துறையினரால் சோதிக்கப்படுகிறது. அப்போதுதான் கடைவீதி அருகே குழந்தையோடு நின்று கொண்டிருந்த நண்பர் பாலகிருஷ்ணன் தான் குழந்தையின் கழுத்தில் இருந்து அந்த தங்கச் சங்கிலியை அபகரித்து வைத்துக் கொள்வது பதிவாகி இருந்தது. இதனை பார்த்து பதறி போன தந்தை பரிதி விமல், நீயா இப்படி செய்தாய் என ஆச்சரியத்தோடு அந்த நண்பரை பார்த்தார். ஒன்றுமறியாத அந்த குழந்தையின் கழுத்தில் இருந்து தங்கச் சங்கிலியை அபகரித்த நண்பர் குறித்த தகவல் அந்த பகுதியில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பாலகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.